வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு உறவுகள் நமக்கு துணையாக நின்றிருக்கிறது. மழலையில் பெற்றோர்கள், இளமையில் உடன் பிறந்தவர், நண்பர் மற்றும் காதலர், திருமணத்திற்கு பிறகு தாரம், முதுமையில் பிள்ளைகள். இந்த ஒவ்வொரு நிலைக்கும் ஏற்ப தேவைகள் மாறுபடுகிறது. அதனாலேயே அந்த தேவைகளை பூர்த்தி செய்பவர்களும் மாறுபடுகின்றனர். சில உறவுகள் மட்டும் அந்த மாறுதல் என்ற கருத்தை ஈர்க்காது. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த இருவர் இணைந்து ஒரு குடும்பம் என்ற நிலையை அடைகின்றனர். அந்த நிலையை வலுப்படுத்த அவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கும் சந்திக்கும் இன்னல்களுக்கும் அளவே இல்லை. காதலெல்லாம் காலம் போன போக்கிலேதான். தான் ஒரு தனி மனிதனாக இதை சாதிக்க வேண்டும் அதை சாதிக்க வேண்டும் என்ற நவீன காலத்து சிந்தனைகளின் இடையிலேயும் அந்த குடும்பம் என்ற சூழலுக்கு சிறு சிக்கல் எதுவும் வறுமையானால் அத்தனையையும் உதறிவிட்டு முதல் வேளையாக அந்த சிக்கலை தீர்ப்பதிலேயே மும்மரப்படுவர், இன்றும் என்றும். எத்தனை பெரிய திறமை படைத்தவருக்கும் முன்னேற்றம் என்பது கைகூட வேண்டுமென்றால் குடும்பம் அவருக்கு துணை இருந்தாலே அது சாத்தியமாகும். எத்தனை பெரிய வெற்றி கண்டவருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளவும் முழுமனதோடு அந்த வெற்றிக்காக ஆனந்தப்படவும் உடன் உறவுகள் இல்லையெனில் அந்த வெற்றி உண்மையில் ருசிக்குமா? இங்கே உறவு என்று பெற்றோர்களை மட்டும் சொல்லவில்லை, குடும்பம் என்ற சூழலில் உள்ளவர்களை மட்டும் சொல்லவில்லை. நமது அன்பை அப்படியே ஏற்று அதற்கு மரியாதை கொடுத்து திரும்ப அந்த அன்பை கணக்கில்லாமல் காட்டும் அத்தனை உறவுகளையும் சேர்த்தே சொல்கிறேன். உறவு என்னும் சொல் தியாகம் என்ற மறைபொருளை கொண்டே வருகிறது. எந்த உறவாயினும் தியாகம் அவசியம். நண்பனுக்கு நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும். உடன் பிறந்தவருக்கு வீட்டில் உன் இடத்தை தியாகம் செய்ய வேண்டும். வாழ்க்கை துணைக்கு உன் தனிமையை தியாகம் செய்ய வேண்டும். பெற்றோரான பிறகு குழந்தை என்ற உறவுக்காக ஒருவரது ஆரோக்கியத்தையும் தனிமையையும் இடத்தையும் நேரத்தையும் சில சமயங்களில் அத்தனை தேவைகளையுமே கூட தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த தியாகங்களில் அனைவருக்கும் இரண்டு தேர்வு உண்டு. ஒன்று, இத்தனை செய்கிறேன் இன்னும் எத்தனை செய்ய வேண்டுமோ என்று புலம்பியபடியும் பயந்தபடியும் செய்யலாம். அல்லது இது என் கடமை என்று மனதார ஏற்று இதை செய்யலாம். ஆனால் தியாகம் செய்தே ஆக வேண்டும். அப்படி இந்த தியாகங்கள் எதையும் செய்ய மனம் இல்லாதவர் எவரேனும் இருந்தால் இதிலே எதிலும் ஈடுபடாமல் இருக்க அவர் முயலலாம். அதற்கு துறவரம் என்று பெயர். ஒரு வகையில் அதுவும் கூட தியாகம்தான். கேட்டுக் கொடுப்பதல்ல, வேண்டி பெறுவதும் அல்ல, கொடுக்காதவரும் அல்ல, பெறாதவரும் அல்ல. தாய் முதல் தாரம் வரை, தந்தை முதல் தெய்வம் வரை, இங்கு இது இல்லையே அன்புக்கு கூட அர்த்தமல்ல. தியாகம். வள்ளுவன் வாக்கு: அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. விளக்கம்: அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கைக்காகவே என்பர் சான்றோர்.